السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்களே, அல்மனார் இஸ்லாமிய மையத்தின் சார்பாக நடைபெறுகிற குடும்பவியல் மாநாட்டிலே பங்கெடுத்து பலம் பெற வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் இருந்து வருகை இருந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சிறப்புக்குரிய மாலை பொழுதிலே அருமையான கருப்பொருளை மையம் என தாங்கி இந்த மாநாடு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பம் என்றாலே அந்த குடும்பத்திற்குண்டான அர்த்தங்கள் சொல்லப்பட வேண்டும். அர்த்தமில்லா குடும்பம் அனர்த்தமாக மாறிவிடும். ஆதலால்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆணும் பெண்ணும் இணைவதனால், இருமணம் இணைவதனால் ஏற்படக்கூடிய திருமணத்தின் பந்தம் பல்வேறு விதமான கடமைகளையும் உரிமைகளையும் தனக்கேன தாங்கி நின்று அந்த குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்கிற மரபுகளை, அடிப்படைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. கணவன் மனைவி வாழ்க்கை என்பது திருமணமாகுவதற்கு முன்பு வரை நமக்கு வேறு மாதிரி தெரிந்திருக்கும். இன்றைக்கு பெரும்பான்மையான இனிக்க வேண்டிய இல்லறங்கள் கடைசியில் கசப்பதற்குண்டான அடிப்படை காரணமே கற்பனைகளிலும், சினிமாக்களிலும், கதை புத்தகங்களிலும், சீரியல்களிலும் வரக்கூடிய கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் கண்டுவிட்டு இப்படித்தான் நாம் வாழப்போகிற வீடும் இருக்கும், இப்படித்தான் நாம் வாழப்போகிற வாழ்க்கையும் இருக்கும், நான் ஒரு கலைஞனானால் இப்படித்தான் இருப்பேன், அல்லது எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருப்பாள் என்று இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து கொண்டு அந்த உலகம்தான் தனக்கு வாய்க்கும், அந்த உலகத்தில் தான் தான் வாழப்போகிறேன் என்கிற அதீத கற்பனையோடு வாழ்க்கையை தூங்குவதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கை துவங்கிய வேகத்திலேயே காணாமல் போய்விடுகிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி கற்பனையான வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தரவில்லை. காரணம், ஒரு ஆணுக்கு பெண் துணையும் ஒரு பெண் துணைக்கு ஆண் துணையும் மார்க்கம் தந்திருப்பது உயிருள்ள ஒன்றை. திருமணம் என்கிற அந்த இணைப்பு நமக்குள் ஆகுவதற்கு முன்பு வரை எதையோ வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயங்களாக எடுத்திருப்போம். அவைகளெல்லாம் வாழ்க்கையின் மிகப்பெரிய துணைகளாக கூட நம்பி இருப்போம், கருதி இருப்போம். ஆனால் அவைகள் அல்ல முக்கியமான உண்மையான துணை என்பது. உண்மையான துணை என்ன? அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒன்று, உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கு அவன் ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதற்காக? அந்த துணையிடத்தில், இணையிடத்தில் சக்கீனத் என்கிற பேரமைதியை நீ பெற வேண்டும் என்பதற்காக. அந்த பேரமைதி உனக்கு எப்படி கிடைக்கும்? நீயாக உருவாக்கி விட முடியுமா அல்லது தானாக வந்து விடுமா? அந்த சக்கீனத் என்கிற பேரமைதி உங்களுக்கு ஏற்படுவதற்கு அல்லாஹ் அன்பையும், காதலையும், இரக்கத்தையும், பாசத்தையும் இயற்கையாக உருவாக்கி கொடுக்கிறார். அதனால அன்பார்ந்தவர்களே, பண்பார்ந்தவர்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமண வாழ்க்கை இனிக்க வேண்டுமானால் அங்கே கடமைகளும் உரிமைகளும் சரியான முறையிலே கையாளப்பட வேண்டும். கடமைகள் கண்டுகொள்ளப்படாமல், உரிமைகள் மேற்கொள்ளப்படாமல், கடமைகள் கண்டுகொள்ளப்படாமல், உரிமைகளுக்கு உண்டான இடங்கள் வழங்கப்படாமல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அது வாழ்க்கை அல்ல, அது ஒரு பூஜ்ஜியம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் கடமைகளையும் உரிமைகளையும் வலியுறுத்துகிறது, கட்டமைத்து வைத்திருக்கிறது, அதற்குள் ஒரு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, அதற்குள் நீங்கள் கட்டுண்டு வாழ வேண்டும் என்கிற கட்டளையை தந்திருக்கிறது. சரி, கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் என்ன வித்தியாசம்? உதாரணமாக கணவனின் உரிமைகள் என்று நாம் எதையெல்லாம் பார்க்க போகிறோமோ அவைகளெல்லாம் மனைவியின் கடமைகளாக மாறிவிடுகிறது. மனைவியின் உரிமைகளாக எவைகளையெல்லாம் நாம் பார்க்க போகிறோமோ அவைகளெல்லாம் கணவனின் கடமைகளாக மாறிவிடுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றால் அதற்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்க வேண்டும். அது என்ன கமிட்மெண்ட்? கமிட்மெண்ட் என்றால் என்ன? ஒரு பொறுப்புணர்வு.
ஒரு பொறுப்புணர்ச்சி. இது எனக்கானது, இதை நான் தான் செய்ய வேண்டும், இது எனக்கான கடமை, இது எனக்கான கட்டளை, இதிலே நான் குறை வைத்தால், இதிலே நான் குளறுபடி ஏற்படுத்தினால், இதிலே நான் பலவீனத்தை உண்டு பண்ணிவிட்டால் என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்ற அளவிற்கு ஒரு அச்ச உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப அந்த பொறுப்புணர்ச்சிங்கிறது எப்படி வரும்? அதற்கு நீங்கள் சில கடமைகளை செய்ய வேண்டும், சில உரிமைகளை வழங்க வேண்டும். அதனால்தான் திருமண வாழ்க்கையில் இந்த கடமைகளுக்கு உரிமைகளுக்கு மிகப்பெரிய இடங்கள் உண்டு. எந்த தம்பதிகள் எல்லாம் சிறப்பாக வாழ்கிறார்களோ தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் கடமைகளிலும் உரிமைகளிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். யாருடைய திருமண வாழ்க்கை எல்லாம் இருக்கிறதோ, யாருடைய இல்லறம் எல்லாம் இருக்கிறதோ, யாருடைய மன வாழ்க்கை மணக்கிறதோ, யாருடைய குடும்ப வாழ்க்கை புதுகரிக்கிறதோ, யாருடைய குடும்ப வாழ்க்கை பூக்கள் போல மாஷா அல்லாஹ் வாசம் தருகிறதோ, மலர்கள் போல மலர்ந்து இருக்கிறதோ, வளமாக நலமாதவர்களின் வாழ்க்கையின் ஓட்டங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதற்கு பின்னால் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறது, கடமைகள் உரிமைகள் எங்கே சரியாக பேணப்பட்டிருக்கிறது. யாருடைய குடும்ப வாழ்க்கை பாதையில் இருக்கிறதோ, அடுத்த இடத்திற்கு ஓட மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறதோ, அல்லது ஓடுவதற்கு சக்கரங்களை சுழல விடாமல் தடுப்பு வைத்திருக்கிறதோ, இங்கே என்ன பிரச்சனை? கடமைகள் உரிமைகளும் அங்கே சரியான முறையிலே கையாளப்படவில்லை. அதற்கான இஸ்லாமிய மார்க்கம் கடமைகளையும் உரிமைகளையும் வலியுறுத்தி சொல்கிறது. முதலில் கணவனின் உரிமைகளில் இருந்தே ஆரம்பிக்கும். கணவனின் உரிமைகள் என்றால் சகோதரிகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அது மனைவிகளின் கடமைகளாக மாறிவிடுகிறது. அதென்ன கணவனின் உரிமைகள்? முதலாவது அறிஞர்கள் சொல்கிறார்கள், சௌவாமத்து அலைஹா, பொறுப்பாளியாக அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதலாவது கடமை. மனைவி மீது இருக்கிற கடமைகளில் முதன்மையான கடமையும் அல்லது கணவனுக்காக இருக்கிற உரிமைகளில் முதன்மையான உரிமையும் என்னது? அவனை, யாரை? உங்களுடைய கணவனை, உங்களுக்கு மகள் கொடுத்து கல்யாணம் செய்தவனை நீங்கள் உங்களுடைய பொறுப்பாளியாக, உங்களை நிர்வகிக்கிற திறன் கொண்டவனாக, நிர்வகிக்கிற தகுதி கொண்டவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய பார்வையில் உங்களை விட அவன் படிப்பிலோ, அழகிலோ, குடும்ப பாரம்பரியத்திலோ, ஏன் நயனிலோ கூட குறைந்தவனாக இருந்தாலும் அவன் உங்களுக்கு எப்போது கணவனாக மாறிவிட்டானோ மார்க்கத்தின் அடிப்படையில் அவனை உங்களுடைய பொறுப்பாளியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், திருமறை குர்ஆன் சொல்கிறது, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நிர்வாகம் என்றால் என்ன? உங்களுடைய வாழ்க்கை சரியாக போடுவதற்குண்டான, உங்களுடைய வாழ்க்கை சரியான முறையில் ஓடுவதற்குண்டான தளங்கள் அங்கே சரியான முறையில் அமைக்கப்படுவது. நிர்வாகம் என்றால் அடக்கி ஆளுவதோ, நிர்வாகம் என்றால் காட்டு விராணித்தனமாக நடப்பதோ, நிர்வாகி என்றால் உன்னை அவளை அடிமைப்படுத்தி வாழ்வதோ, நிர்வாகி என்றால் எனக்கு எப்போதும் நீ கீழே நான் மேல் நான் மேலே என்கிற ஆணவ போக்கோடு வாழ்வதல்ல. அடிப்படை உரிமைகளை தந்து பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்தி மார்க்கம் சொல்லுகிற வழிகாட்டுதல்களை உள்வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமையான இல்லறத்திற்கு என்னென்ன மாதிரியான ஆலோசனைகளை தந்தார்களோ, வழிகாட்டுதல்களை கொடுத்தார்களோ, அவைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி வாழ்வதுதான். இப்படிப்பட்ட அடிப்படையில் உரிமைகளும் கடமைகளும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையிலே மேற்கொள்ளப்பட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கை காலம் பூரா வசந்தம் தான். இரண்டாவதாக ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லாம் மாஷா அல்லாஹ் ஒரு வளர்ந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்த நாட்டிலே பிறந்தோமோ இல்லையோ, வளர்ந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே நவநாகரிக வசதிகளை எல்லாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் யாரிடத்தில் போய் கேட்டாலும் வசதியான வாழ்க்கை தான், ஆடம்பரமான வாழ்க்கை தான், நிம்மதியான வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வசதியான வாழ்க்கை அவர்களிடத்திலே இருந்திருக்கவில்லை, ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களிடத்திலே இருந்திருக்கவில்லை, செல்வ செழிப்பான வாழ்க்கையின் ஓட்டங்கள் அவர்களிடத்திலே இருந்திருக்கவில்லை. விரும்பியவாறு ஊர் ஊராக நாடு நாடாக நகரங்கள் எல்லாம் அவர்கள் சுற்றி வந்து உல்லாசகரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கவில்லை. ஆனால் அங்கே ஆனந்தத்திற்கு குறைச்சல் இல்லை, மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. வறுமையில் வாடினாலும் ஏழ்மையில் ஏங்கினாலும் கணவன் மனைவி என்கிற வாழ்க்கை அவர்களிடத்தில் அற்புதமாகத்தானே இருந்தது. எந்த மனைவியும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை கோபித்துக் கொள்ளவில்லையே, குறைத்து மதிப்பிடவில்லையே. சஹாபாக்களை எடுத்துக் கொள்ளுங்களே, அவர்களும் பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கையிலே இல்லை, ரொம்ப
உபசாதாரணமாக பெரும்பான்மையானவர்கள் ஏழ்மையோடு தான் வாழ்ந்தார்கள், பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள், சொல்லனா எதிரிகளை எதிர்கொண்டுதான் வாழ்ந்தார்கள். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ சந்திப்புகள் எல்லாவற்றையும் கடந்துதான் வாழ்ந்தார்கள். ஆனால் வெளியில் அவர்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும், வெளியில் அவர்களுக்கு எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அவர்கள் இல்வாழ்க்கை இனிமையாக இருந்ததனால் அவர்களுடைய மனதும் உடலும் திடகாத்திரமாக இருந்தது. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் தோல்வியில் முடிவதனால் இரண்டார்ந்தவர்களே உடலும் மனதும் உடலும் மனதும் உள்ளமும் சிந்தனையும் பெரும்பான்மையானவர்களுக்கு பலவீனமாகிவிட்டது. அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை குதூகலமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் மனைவியானவள் உன் கணவனை நீ பொறுப்பாளியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன, அவனுடைய உடல் பசியை சரியான முறையில் தீர்க்க வேண்டும். இதை சொல்வதில் வெட்கமோ தயக்கமோ கூச்சமோ நாம் விடக்கூடாது. மார்க்கம் இதை ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறேன். எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் கணவன் மனைவி உரிமைகள் கடமைகள் பற்றி பேசும்போது இந்த அம்சத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது. இந்த இடத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நிறைய இடங்களில் விரிவாக பேசியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு கணவன் தனது மனைவியை தன்னுடைய படுக்கைக்கு அழைக்கும் போது அவள் வருவதற்கு மறுத்துவிட்டால் அவள் அடுத்த நாள் காலை அடையும் வரை வானவர்கள் அவளை சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். புகாரியில் முஸ்லிமிலே வருகிறது. உங்களுக்கு தெரியுமா, கணவன் மனைவிக்கு எந்த அளவுக்கு விருந்தாக இருக்க வேண்டும் என்றால் அவன் அனுமதி இல்லாமல் உபரியான நோன்பையை நீங்கள் வைக்கக்கூடாது. எல்லா வீட்டிலும் சொல்லுவார்களா, அதற்கு நேரம் இல்லையா, அதற்கு காலம் இல்லையா, இரவு என்பதை இறைவன் எதற்காக வைத்திருக்கிறான், ராத்திரி என்பது எதற்காக இருக்கிறது என்று எல்லா வீடுகளிலும் பேசுவார்கள். உண்மைதான், இரவு விருந்திற்காகத்தான், ராத்திரி இளைப்பாறுவதற்குத்தான், மாற்று கருத்து இல்லை. அதற்காக பகலுக்கு கிட்டே வரக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. வாய்ப்பும் நேரமும் சூழலும் சரியான முறையில் அமையுமானால் கணவனுக்குண்டான அந்த ஸ்பேஸை, அந்த இடைவெளியை மனைவி மறுக்காமல் தர வேண்டும். இது மனைவியின் கடமைகளில் முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி. உபரியான நோன்பை உன் கணவனின் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளூரில் இருந்தால் நீ வைக்க கூடாது. கணவர் துபாயில இருக்கிறாரு, மனைவி ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வச்சுக்க வேண்டியதுதான். ஆனால் கணவனும் மனைவிக்கும் ஒன்றாக வாடுகிற போது உன்னுடைய உபரியான நோன்பை நீ வைக்கணுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் அவன் இருக்கிறான். அப்படியானால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவனுக்கு, அப்படியானால் எவ்வளவு பெரிய இடம் அவனுக்கு. அடுத்து என்ன, மனைவியின் அந்த கடமைகள் மிக மிக முக்கியமானது. அவன் அனுமதியின்றி வெளியே செல்லக்கூடாது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையிலே சொல்கிறார்கள், எப்படி கணவனின் அனுமதியின்றி வலா யக்உத ஃபீ பைத்திஹி அலா தக்ருமத்திஹி இல்லா பிஇذனிஹி. உங்களுடைய வீட்டில் நீங்கள் யாரையாவது அனுமதிக்க வேண்டுமானாலும் அல்லது உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டுமானாலும் கணவனுடைய அனுமதி இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது, இதையெல்லாம் எந்த அடிப்படையில் நமக்கு கற்றுத் தருகிறது? கணவனானவன் உங்களுடைய நிர்வாகி என்பதை என்ன செய்யணுங்க, கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில்தான் இன்றைய நவநாகரீக பெண்கள் ஆரம்பத்தில் இருந்தே அவர்களுக்குள் ஒரு சந்தேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். சந்தேகத்திற்குரிய ஒரு வாழ்க்கை அவர்களிடத்தில் போய்கொண்டே இருக்கிறது. எப்படிதானே, ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக என்றைக்காவது ஒரு சூழ்நிலையில் கணவன் இவரிடத்தில் அண்டர் எஸ்டிமேட் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டால், குறைத்து மதிப்பிடப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்து விட்டால், இவன் வாழ்க்கையிலேயே குறைத்து மதிப்பிடப்பட வேண்டியவன் தான், இவன் ஒரு ஃபெயிலியர் ஹஸ்பண்ட் என்பன போன்ற மனநிலையை இந்த சிந்தனைக்குள் உள்ளே புகுந்து அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, அந்த கணவனுக்கு தர வேண்டிய அந்தஸ்தை தருவதற்கு அவர்களுடைய உள்மனம் கடைசி வரைக்கும் இடம் கொடுக்காமலேயே இருக்கிறது. ஆனால் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், கணவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்திற்கு மார்க்க விவகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது சுமத்திருக்கிற ஒரு கடமையை நிறைவேற்றி வருவதற்காக யமன் தேசத்திற்கு சென்று திரும்ப வருகிறார். யமன் தேசத்தில் பல காட்சிகளை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் அவர்களை ஆச்சரியத்திலே ஆழ்த்துகிறது. அங்கிருக்கிற பொதுமக்கள், அங்கிருக்கிற அரசவையில் உள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய மன்னர்மார்களுக்கு தங்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே காலில் விழுந்து சுஜூது செய்து தங்களுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த விஷயம் முஆத் இப்னு ஜபல் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விடுகிறது.
ஆஹா, இந்த உலகத்திலே இருக்கிற மதகுருமார்களை விட, மன்னர்மார்களை விட, அரச வகைராக்களை விட, அரசவையிலே இருக்கிற இந்த மந்திரிமார்களை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ உயர்ந்தவர் அல்லவா, எவ்வளவோ சிறந்தவர் அல்லவா. இவர்கள் எல்லாரையும் விட காலில் விழுந்து மரியாதை செலுத்தப்படுவதற்கு ஆக தகுதி வாய்ந்தவர் அல்லாஹ்வின் தூதர் தான் என்கிற அந்த ஒரு விஷயத்தை உள்ளத்திலே எடுத்துவிட்டு மதீனா மாநகருக்குள் நுழைந்து நபிகள் நாயகத்தை பார்த்தவுடன் காலில் விழுந்து தன்னுடைய மரியாதையை வெளிப்படுத்துவதற்கு எத்தனிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை தடுக்கிறார்கள் என்பது அகீதாவோடு தொடர்புடைய விஷயம். அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாஹ் அல்லாத யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கக்கூடிய அதே வேளையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவனின் மதிப்பு என்ன, ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவனின் அந்தஸ்து என்ன என்பதை உணர்த்துகிற விதத்தில் அகிலத்தின் அருட்படை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா முஆத் லவ் அமர்து அஹதன் லியஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. முஆதே, உலகத்திலே வாழுகிற யாருக்காவது காலில் விழுந்து சுஜூது செய்யலாம் என்கிற அனுமதி மட்டும் நான் வழங்குவேன் என்றால் எல்லா பெண்களையும் அவர்களுடைய கணவன்மார்களின் காலிலே விழுந்து நான் மரியாதை செலுத்த உத்தரவிட்டிருப்பேன். ஆனால் மார்க்கத்திலே கூடாது என்கிற கருத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து என்ன? அல் ஹிதுமத்து ஃபில் பைத், வீட்டில் உள்ள இல்லத்தில் உள்ள சேவைகளை பெண்கள் மனம் விரும்பி செய்ய வேண்டும். இதுதான் இன்னைக்கு மாடர்ன் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. வீட்டு வேலை நான் எப்படி செய்யறது? நானும் படிக்கிறேன், நானும் படிச்சிருக்கிறேன், நீயும் படிச்சிருக்கிற, நானும் டிகிரி நீயும் டிகிரி, நானும் இந்த ஊரு நீ இந்த ஊரு, உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு இருக்கு. இன்னும் சில வீடுகள்ல ரொம்ப லாஜிக்கா, இந்த அம்மா எப்படி உன்னைய 10 மாசம் சுமந்து பெற்றாலோ அதே மாதிரி தான் எங்க அம்மாவும் என்னை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கிறாங்க என்கிற அளவிற்கு ஆழமாக எல்லாம் பெண்கள் பேசுகிறார்கள். பேச்சு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் மார்க்கம் என்று சொல்கிறதை நாம் கேட்கணுமா இல்லையா? வீட்டு வேலைகளை பொறுத்த வரைக்கும், வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள் இதய சுத்தியோடு உள்ளார்ந்த அன்போடு அவர்கள் பார்ப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளட்டும். அது மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவிமார்கள் எல்லோருமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிதுமத் என்கிற சேவையை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கை ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஹிரா குகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வணக்கத்திலே, இறை நினைவிலே, இறை தியானத்திலே தேய்த்துக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாத்திரத்தில் உணவு கொண்டு வந்தாரா இல்லையா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா? அல்லாஹ்வின் தூதரை விட பொருளாதாரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேலே தான் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை விட சமூக செல்வாக்கிலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலை அந்த நேரத்திலே உயர்ந்துதான் இருந்தது. மிகப்பெரிய வணிகர் சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருந்தார்கள். பல வேலையாட்களை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னகத்தை கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் ஆரம்ப காலத்தில் அள்ளி கொடுத்தார்கள். இதையெல்லாம் வரதட்சணை வாங்குவதற்கு தயவு செய்து ஆதாரமாக வைக்காதீர்கள். அல்லாஹ்வின் பாதையில் மார்க்கம் மேலோங்குவதற்காக அவர்கள் கொடுத்தார்கள். சரியா? எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் அவர்கள் மிகப்பெரிய இடத்திலே வைத்தார்கள். அப்படிப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரை விட சற்றேறக்குறைய 15 வயது மூப்பாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாத்திரத்தில் உணவை சமைத்து வைத்து ஹிரா குகையின் வாசலிலே காத்திருந்து அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. சுனன் நஸாயிலே ஒரு செய்தி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், குன்னா நுழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவாகஹு வ தஹூரஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பல் துலக்குவதற்கு நாங்கள் மிஸ்வாக்கு குச்சியை தயார் செய்து கொடுப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒது செய்வதற்கு நாங்கள் தண்ணீரை தயார்படுத்தி கொடுப்போம். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையான சூழ்நிலை இருக்கும்போது குளிப்பதற்குண்டான தண்ணீரை நான் சுமந்து வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு தருவேன். இதெல்லாம் நமக்கு என்னமா உணர்த்துது? அப்ப வீட்டு வேலை என்று நாம் கொச்சைப்படுத்துவதாக நீங்க நினைக்க கூடாது. இந்த ஆலிம் சாக்களுக்கு எல்லாம் வேறு வேலையே இல்லை, எப்போதும் இவர்கள் ஆணாவிக்க சிந்தனையோடு தான் பேசுவார்கள் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்ற எல்லா மூத்தறிஞர்களும் மனைவி ஹிதுமத்துல் பைத், வீட்டு வேலையை, வீட்டிலே செய்யப்பட வேண்டிய சேவைகளை மனமும் வந்து செய்ய வேண்டும், அது அவள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்று சொன்னார்கள். அவ்வளவு ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், சரி அவங்க அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்கள், அதனால அவங்க செஞ்சா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம்.
அப்படிதானே? நான் கூட ஒரு உரையிலே சொன்னேன், அது ரொம்ப வைரலான வீடியோக்களில் அதுவும் ஒன்று. எப்படி? அதாவது நமக்காக நம்முடைய தாய் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் இந்த ஆண்களுக்கு எல்லாம் பெருசா தெரியாது, அம்மா நம்மளை பெற்றாங்க அதனால அவங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்முடைய மனைவி வந்து நமக்காக வேலை பார்ப்பாங்க, அது இவனுக்கு ரொம்ப ஒரு உணர்வாவே இவனுக்கு தெரியாது. மனைவி ஒய்ஃப் அவங்களுக்கு நம்ம லைஃப், அதனால நமக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனா இவன் பெத்த மகள், இவன் வீட்டு இளவரசி எப்போது ஒரு வீட்டிலே போய் வேலை பார்க்கிறதோ அப்போதுதான் அந்த பெண் மகளின் அந்த பெண்களின் உணர்வையே இவன் புரிந்து கொள்ள முடியும். அது உண்மை. ஆனா அவள் கணவனுக்கு வேலை பார்க்கிறாள் எனும் போது, கணவனின் இல்லத்திலே வேலை பார்க்கிறாள் எனும் போது அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம தடுக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லத்தில் தன்னுடைய கணவருக்காக அவர்கள் வேலை பார்த்து கையெல்லாம் காய்ந்து போன நிலையிலே ஒரு அடிமை பெறுவதற்காக, ஒரு வேலையாளை பெறுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிறார்கள். ஆனால் சந்திக்க வந்த நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே இல்லை, சபையிலே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்த நோக்கத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லப்பட்டவுடன் மகளை தேடி மகளை நாடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக வந்தார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை கூப்பிட்டு, அலியே, என் மகளை உனக்கு நான் கட்டி கொடுத்திருக்கிறேன், என் மகளோடு வாழ்வதற்கு தான் உனக்கு அவளை நான் மனைவியாக்கினேன், அவளை நீ வேலை வாங்குவதற்கல்ல என்று சொன்னார்களா? அலியே, அல்லாஹ்வை பயந்து கொள், என்னுடைய மகள், என்னுடைய இருதயம், என்னுடைய ஈரக்குலை, அவளை நீ அளவைக்காதே என்றார்களா? அதெல்லாம் வைக்கல, வீட்டிலே செய்ய வேண்டிய வேலைகளை செய்தார்கள். அது அவர்களுக்கு கடினத்தை தந்தது. உடனே தந்தையிடத்திலே சென்று உதவி பெற்று வரலாம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒரு போர் நடைபெற்று முடிந்து அதிலே கிடைத்த கனிமக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய தருணம். எல்லாத்துக்கும் தூக்கி கொடுக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தகப்பனார் தனக்கு கொண்டு தருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இந்த உலகத்தில் இருப்பதை போல சுயநலத்தோடு வாழ்ந்த தலைவரா? இந்த உலகத்திலே இருப்பவர்களை போல மகனுக்கு பிறகு பேரனுக்கு பிறகு என்று சேர்த்து வைக்கக்கூடிய சாதாரண தலைவரா, சாமானிய தலைவரா? அவர் ஒரு ஈமானிய தலைவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வைத்து சொன்னார்கள், அலா உஅல்லிமுகுமா கைரம் மிம்மா சஅல்துமா. அலியே, ஃபாத்திமாவே, நீங்கள் இருவரும் எதை என்னிடத்திலே கேட்டீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இதா அகத்துமா மதாஜிஅகுமா அன் துகப்பிரல்லாஹ 34 وتسبحاه 33 وتحمده 33. அலியே, ஃபாத்திமாவே, ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு நீங்கள் உங்கள் படுக்கைக்கு வரும்போது அல்லாஹு அக்பர் என்று 33 முறை, சுப்ஹானல்லாஹ் என்று 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 முறை சொல்லுங்கள். ஹுவா கைருல் லகுமா மின் காதிமின். பணியாளரை வைப்பதை விட, வேலைக்காரரை வைத்து வேலை வாங்குவதை விட இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லிவிட்டு போனார்களே தவிர, வீட்டு வேலை பார்ப்பது பெண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை என்று இல்லாவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சுலபமா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்து விட்டு போய்விட்டார். அப்ப ஆகிய நண்பார்ந்தவர்களே, தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லத்தின் சேவைகளை இல்லத்தரசிகள் செய்வது அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. ஆனால் அதே வேளையில் அதில் வரம்பு மீறாமல் இருப்பது உங்களுடைய தயார குணம். மனைவி என்கிற ஒருவள் கிடைத்து விட்டார் என்பதற்காக அவளை மனுஷியாகவே மதிக்காமல் நிறைய பேர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவள் உனக்கு மனைவி, ஆனாலும் அவள் ஒரு மனுஷி. உனக்கு உணர்வுகள் இருப்பதை போலத்தான் அவளுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. உனக்கு உறக்கம் வருவதை போல்தான் அவளுக்கும் உறக்கம் வரும். உனக்கு தன்மானமும் சுய கௌரவமும் தனிமரியாதையும் சுயமரியாதையும் இருப்பதை போல அவளுக்கு இருப்பதை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே அதிசிறந்த மனிதராகவும் மனிதரில் புனிதராகவும் இருந்தாலும் வீட்டிற்கு வந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலைகளிலே ஒத்தாசை புரிவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு வந்து விட்டால் தன்னுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வார்கள். ஆனால் அதே வேளையிலே பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் பள்ளிவாசலுக்கு போய்விடுவார்கள் என்கிற செய்தியையும் பார்க்கலாம். அடுத்த உடல் பசியை தாண்டி, வீட்டு வேலைகளை தாண்டி, அதையும் தாண்டி ஒரு கணவனுக்கு அல்லது ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய அல்லது அவன் உள்ளத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மேலதிகமான சில சேவைகளையும் பெண்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதை அவர்கள்
தங்களுடைய கடமைகளாக இருந்து செய்யும் போதுதான் அவர்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சம்பவம் ஒன்று வருகிறது, புகாரியிலும் முஸ்லிமிலும் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணம் சென்றோம். அந்த பிரயாணத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது அப்போது என்னிடத்தில் இருந்த ஆபரணம் ஒன்று ஒரு இடத்திலே விழுந்து விட்டது. உடனே அதை தேடுவதற்கு நான் அந்த இடத்தில் மக்களை நிற்க வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் ஆயிஷாவின் அந்த ஆபரணத்தை தேடும்படி சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஒரு ஓரமாக ஓய்வெடுக்கிறார்கள். எப்படி ஓய்வெடுக்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் தலை வைத்து ஓய்வெடுக்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஆபரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய வேளையிலே தொழுகையின் நேரம் வந்து விடுகிறது. தொழுகையின் நேரம் வந்து விடுவது பிரச்சனை இல்லை, அங்கே பிரச்சனை என்னவென்றால் தொழுகைக்காக ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை. உடனே எல்லாருக்கும் ஒரு எரிச்சல் வருகிறது. ஆஹா, காலாகாலத்திலே இந்த இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தால், நேரத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து சென்றிருந்தால் தண்ணீர் இருக்கிற ஒரு இடம் பார்த்து நின்று தொழுகைக்காக நம்மை தயார்படுத்தி இருப்போம். ஆனால் இப்போது தண்ணீர் இல்லாத இப்படி ஒரு சங்கடம் வந்து விட்டதே என்று சொல்லி யாரிடத்துல போய் புகார் சொன்னாங்க தெரியுமா? நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு போய் மக்கள் புகார் சொல்றாங்க. அபூபக்கரே, பாருங்க உங்க மக பண்ண வேலையை, அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த மக்களை எல்லாம் அவங்களுடைய ஆபரணத்தை தேடக்கூடிய இடத்துல அவங்க இப்படி நேரத்தை வச்சுட்டு வாங்கிட்டதுனால மக்கள் ஒது செய்வதற்கு தண்ணி இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கோவம் வருது. நேரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதரையும் மக்களையும் ஏனைய மக்களையும் இப்படி தடுத்து நிப்பாட்டி விட்டாயே, மக்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு தண்ணீர் இல்லையே அப்படின்னு சொல்லி கண்டித்து கொஞ்சம் கடிந்து கொண்டு நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடுப்பு பகுதியில் ஒரு அடி அடிக்கிறாங்க. ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அடி வலிய தருது. ஆனாலும் அசையாமல் இருக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எதனால உறங்கிக் கொண்டிருக்கிற தன் கணவர் விழித்து விடக் கூடாது என்பதனால். இந்த சம்பவத்தை அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் படம் பிடித்து அதை மேற்கோள் காட்டி கணவனுக்கு அர்-ராஹத்துல் ஜஸதியா, ராஹத்துல் ஜஸதியா என்றால் என்ன? உடல் சார்ந்த ஒரு ஓய்வை தருவதை கூட மனைவி தன் கடமையாக எடுத்து செய்ய வேண்டும். அதுவும் அவள் செய்ய வேண்டிய பணிகளில் ஒன்று என்பதை கோடித்து காட்டுகிறார்கள். இது நமக்கு எதை உணர்த்துது? அது மட்டுமல்ல, கணவனுடைய கடமைகளில், அதாவது கணவனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளில், குறிப்பாக மனைவிகள் செய்ய வேண்டிய கடமைகளில் ரொம்ப முக்கியமானது கணவனும் மனைவியும் எந்த இடத்தில் வாழ வேண்டும் என்பதை கணவன் தான் தீர்மானிக்க வேண்டும். அதில் மனைவி கணவனுடைய அந்த டிசிஷனுக்கு கட்டுப்பட வேண்டும். இது பல இடங்கள்ல கிடையாது. இந்த நிர்வாகம் என்பதற்கு அர்த்தமே என்னங்க? நிர்வாகம் என்பதற்கு அர்த்தமே என்னன்னு சொன்னா அந்த ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கறத அவங்ககிட்ட விட்டாங்க. உதாரணமா கணவன் மனைவிக்கு மாஷா அல்லாஹ் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே ரொம்ப பெற்றோர்கள் பிஸியா இருக்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறது. சில பேர் வைக்கிற விஷயத்துல பண்ற சேட்டை இருக்கு, தாங்கவே முடியாது. வயிற்றுல கரு உருவாகி கரு மருவான அடுத்த மறுநாள் பேரை தேட ஆரம்பிச்சிருவான். அவனுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல எந்தெந்த ஆலிம்சாக்கள்லாம் இருக்கிறாங்களோ எல்லா ஆலிம்சாக்களுக்கும் மெசேஜை தட்டி விட்டுறது. ஒரு 10 பேர் அனுப்பி விடுங்க, ஒரு 20 பேர் அனுப்பி விடுங்க. பிறக்க போறது இன்ஷா அல்லாஹ் ஒரு புள்ளதான். ஆனா ஒரு 100 ஒரு பேரை செலக்ட் பண்ணி அவங்க பண்ற சேட்டை ரொம்ப சேட்டையா. சரி, அப்போ கணவன் தரப்பில் இருந்தும் பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்படும், தேடப்படும். மனைவி தரப்பில் இருந்தும் பெயர்கள் தேடப்படும், தேர்ந்தெடுக்கப்படும். ஆனா இப்ப எந்த பேரை அந்த குழந்தைக்கு வைப்பது? மனைவி இந்த பேரை தான் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க, கணவன் இந்த பேரை தான் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறான். அப்படின்னா இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் என்ன? இந்த இடத்துல ஃபைனல் டிசிஷன் கன்க்ளூஷன் என்ன? மனைவி பேச்சை கேட்டு விட்டு நம்மள மாதிரி பெரும்பான்மையான நம்ம எல்லாரையும் மாறி மனைவி என்ன சொல்றாங்களோ அதையே நம்ம கேட்டுட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப சொல்றதை கேட்க முடியாதுங்கிற ஒரு கட்டம் வந்துடுச்சு. இல்ல நான் இந்த பேர் தான் வைக்கணும் டிசிஷன் வச்சுட்டேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த பேர்ல ஒரு ஈர்ப்பு. எனக்கு மகனு பிறந்தா ஆயிஷான் தான் வைப்பேன், எனக்கு மகனு பிறந்தா அகமது தான் வைப்பேன் அப்படின்னு ஒரு முடிவிலே இவன் இருக்கிறான் என்றால் அடுத்த அந்த கடமைகள் ரொம்ப முக்கியமானது என்னன்னா கணவன் பேர் சொல்ற விஷயத்தை சொல்லும் போது அதை முடிச்சு வச்சிருவோம். அதை அப்போ மனைவி என்ன சொல்றாங்களோ அதை கணவன் ஏத்துக்கிட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ், சரியா? ஆனா அந்த டிஸ்கஷனாவே போய்கிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷன் அப்படியே ஒரு
ஆர்கியூமெண்டா மாறுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்க்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, கணவன் என்ன சொல்றாரோ அதான் நீங்க கேட்கணும். இது இந்த விஷயத்துல மட்டுமல்ல, பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது, நம்ம எந்த ஊருக்கு போறது. பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கிற நமக்கு இந்த பிரச்சனைல வர பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த வெக்கேஷனுக்கு போறது. இப்போ நம்ம வெக்கேஷனுக்கு போறோமே, எந்த லொகேஷனுக்கு போறது? எங்க வீட்டுக்கு போறதா, உங்க வீட்டுக்கு போறதா? ஐ மீன் எங்க வீட்டுக்கு மனைவி வீட்டுக்கு போறதா அல்லது கணவன் வீட்டுக்கு போறதா? அதுல இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. போகும்போதே இவங்க அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, பத்திரத்துல தான் எழுதி வாங்கல, ஆனா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுருவாங்க. இப்படி இப்போ பாருங்க, நேரா போய் வீட்டுல இறங்குறோம், 3 நாள் விருந்து மருந்து 3 நாள் தான், அதோட நேரம் என்னை கொண்டு போய் எங்க வீட்டுல நீங்க விட்டுறணும், அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை என்றுதான் பெரும்பான்மையான இடங்களிலே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிக்கப்பட்டு இவர்கள் இங்கிருந்து விமானம் ஏறக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இப்படி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு டிஸ்கஷனாக உருவாகி அது ஒரு ஆர்கியூமெண்டாக, அது எப்படி ஒரு கருத்து பரிமாற்றமாக உருவாகி அது ஒரு கருத்து மாற்றமாக ஒரு தர்க்கமாக மாறுகிற போது அந்த இடத்தில் கணவனுடைய முடிவை மனைவி என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். ஆனால் கணவனின் முடிவு அங்கே நீதியானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆணாதிக்கத்தை காட்டக்கூடியதாக அங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களுடைய வன்மத்தை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. எது அவருடைய உணர்வுகளை காயப்படுத்துமோ, எது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துமோ அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது என்பதில் என்ன செய்யணும்? ஆண்கள் தெளிவாக இருக்கணும். அதே போன்று இந்த கணவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளில், அதாவது மனைவி செய்யக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமானது தங்குகிற விஷயம். கணவன் மனைவியாக நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம எந்த ஊர்ல இருக்கிறது, எங்க இருக்கிறது அப்படின்னா, கணவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் மனைவி இருக்க வேண்டும். நான் எங்க அம்மா வீட்டை விட்டு வரமாட்டேன், நீங்க வேணா இங்க வாங்க என்று சொல்லுவது மனைவிக்கு உகந்ததல்ல. ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை நீங்க பாருங்க. அப்படிதானே? மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் ஃபிரௌனோடு பிரச்சனை ஏற்பட்டு அந்த ஊரையே விட்டவர்கள் துறந்து மதியன் தேசத்திற்கு குடிபுகிறார்கள். மதியன் தேசத்திலே போகும்போது தான் மூசா நபிக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறது. மதியன் தேசத்திலே இருக்கிற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அறிமுகம் சந்திப்பு எல்லாம் ஏற்படுகிறது. அப்போ அவர்களுக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில வியாபாரங்களை அல்லது சில அலுவல்களை அவர்கள் கவனித்து சுமார் 10 ஆண்டு காலம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர்கள் சேவைகள் செய்து கடைசியில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளை திருமணம் செய்ததற்கு பிறகு அதை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுவதை பெண்களை கவனியுங்கள். ஃபலம்மா கதா மூஸா அல்-அஜல வஸார பிஅஹ்லிஹி, மூசா அங்கே ஒப்புக்கொண்ட தவணையை முடித்ததற்கு பிறகு தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு போனார். அப்ப குடும்பத்தை அழைத்துக் கொண்டு போவது, குடும்பத்தை ஒரு இடத்திலே தங்க வைப்பது, குடும்பம் எங்கே தங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அது கணவனுடைய உரிமை, அது மனைவி ஏற்றுக்கொள்வது அவருடைய கடமை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த மனைவி, இந்த கணவனுடைய உரிமைகளில் அல்லது மனைவி செய்ய வேண்டிய கடமைகளில் ரொம்ப முக்கியமானது என்ன? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் கணவன் இல்லத்திற்குள் வரும்போது அவனை இன்முகத்தோடு வரவேற்பது உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. இதுதான் இன்றைக்கு பெரும்பான்மையான இல்லங்களில் பெரும் பிரச்சனையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. மூடு கேட்ட முறையில் தான் இன்றைக்கு ஊடுகள் இருக்கிறது. மூடு எப்படி வேணாலும் இருக்கலாங்க, ஆனா உங்க ஊடு ஒழுங்கா தான் இருக்கும். அது எப்போ ஒழுங்கா இருக்கும்? அவனை நீங்கள் சரியான முறையில் வரவேற்பதற்கு. அதுக்கு அங்கும் இங்கும் நீங்கள் ஆதாரத்தை தேடி செல்ல வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வந்து வஹியின் கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் அல்லாஹ்வின் தூதரின் உடலெல்லாம் உயர்த்து, அல்லாஹ்வின் தூதருடைய உடலெல்லாம் தழுதழுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு ஏன் கண்ணீரோடு இல்லம் புகும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் உள்ளம் புகுந்ததை போல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போர்வையை என் மீது போத்துங்கள், போர்வையை என் மீது போத்துங்கள் என்று சொன்னபோது அழகிய முறையிலே போர்வையை போத்தி அழகிய முறையிலே ஆறுதல் சொல்லி அழகிய முறையில் ஆதரவாக இருந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னுடைய கணவரை நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் அப்படின்ட்டு கணவனிடத்தில் இருக்கிற நற்குணங்களை எல்லாம் பட்டியல் போடுகிறார்கள். அதை நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானது கணவனுக்காக எப்போதும் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கணவன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் கடமைகளாக செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களது வாழ்க்கை. இந்த இடத்திலே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வரும்போது மறவாமல் அங்கே எழக்கூடிய ஒரே ஒரு கேள்வி,
கணவனுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்யணுமா, இல்ல கணவனுடைய வாப்பா அம்மா, அதாவது எங்களுடைய மாமனார் மாமியார், எங்களுடைய நாத்தனார், அல்லது எங்கள் வீட்டிலே இருக்க அந்த கணவன் வீட்டிலே இருக்கக்கூடிய ஏனையவர்கள் அவர்களுக்கும் சேர்ந்து நாங்கள் கடமைகள் செய்யணும்? 25 ஆண்டு கால அல்லது 30 ஆண்டு கால பிரச்சார வாழ்க்கையிலே விடை தெரியாத வினாக்களில் இதுவும் உண்டு. எந்த ஆலிம்சா கிட்ட போய் கேட்டாலும் ஒரு சர்க்கிள் இருக்கிற ஆலிம்சா அதெல்லாம் உங்க கடமை இல்லமான்னு போயிடுறாரு. இந்த பக்கத்து இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் அது எப்படிமா கணவனின் இல்லத்திற்கு பொறுப்பாளி, இல்லைன்னு சொன்னாங்க என்ன சுவரும் பின்னருமா இருக்கும்? எப்படிங்க இருக்கு ஹதீஸ்ல, அல் மர்அத்து மஸ்ஊலியத்துன் லி பைத்தி ஸௌஜிஹா, மனைவி தன்னுடைய கணவனின் இல்லத்திற்கு பொறுப்பாளி. அப்ப இல்லத்திற்கு பொறுப்பாளின்னா இல்லத்தில் இருக்கிற எல்லா பேரையும் நீங்க பாக்குறது அப்படின்ட்டு இங்க இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. நான் மழுப்பி பதில் சொல்லவில்லை, நேரடியாகவே பதில் சொல்கிறேன். இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் நாம் புரிய வேண்டுமானால் இந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவில் மக்களுக்கு காலமெல்லாம் எடுத்து சென்ற அந்த நேர்வழியில் நின்று போன அந்த முன் சென்ற நல்ல அறிஞர்களுடைய புரிதலில் இருந்து மார்க்கத்தை புரிவதுதான் சரியான புரிதலாக இருக்கும். ஒவ்வொருவரும் தாண்டொண்டித்தனமாக தன்னிச்சையாக இன்றைக்கு மார்க்கத்தை புரிய ஆரம்பித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அங்கிங்கனாதபடி வழிகேடுகள் வியாபித்து காணப்படுகிறது. அப்ப இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? நான் ஒரு பெண்ணு கேட்கிறாங்க, என்னுடைய கணவரின் தாய் தந்தையை பார்ப்பது என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமையா அப்படின்னா அவங்க நிறைய ஆதாரங்கள் எடுத்திருக்காங்க. நேரடியாக கடமையா இல்லையா அப்படின்னு கேட்டா கடமை இல்லை அப்படிங்கிறதான் பதில். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் கடமையாக்கி இருப்பது, வாஜிபாத்துகளாக ஆக்கி இருப்பது. வாஜிபாத்துனா என்னவே? அவள் செய்யாவிட்டால் நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கு. வாஜிபாத்துகளாக ஆக்கி வைத்திருப்பது, கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவனுக்கு சேவைகள் செய்வதுதான். ஆனால் அதே வேளையிலே ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர், அவர் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார், என்ன ஜாபிர் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறார். கல்யாணம் பண்ணியே யாரம்மா கல்யாணம் பண்ண அப்படின்ன உடனே நான் ஒரு விதவை பெண்ணை மணமுடித்தேன் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிற உடனே ரசூலுல்லாஹ் எம்பா கல்லா விக்ரன், ஒரு இளம் பெண்ணை, ஒரு வாலிப பெண்ணை நீ திருமணம் செய்திருக்க கூடாதா? ஒரு இளம் பெண்ணை நீ திருமணம் முடித்திருந்தால் துலாயிபூஹா வ துலாயிபூக, நீயும் அவளோடு குழாவி அவளும் உன்னோடு குழாவி வாழ்க்கையே கொஞ்சம் குதூகலமாக இருக்குமே, ஒரு கன்னி பெண்ணை நீ முடித்திருக்க கூடாதா அப்படிங்கிற உடனே ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனார் அப்துல்லாஹ் உஹது யுத்தத்திலே ஷஹீதானவர். அவர் ஒரு யுத்தத்திலே கொல்லப்படும் போது வயதுக்கு வந்த சகோதரிகளை விட்டு சென்றிருக்கிறார். அப்ப அந்த சகோதரிகளை பராமரிப்பதற்காக நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்தால் சரியாக இருக்கும் என்று கருதினேன், அதனால் திருமணம் செய்தேன் என்று சொல்லும் போது பூரி அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும் அப்படின்னு. இந்த ஹதீஸ்ல நீங்க என்ன புரியுறீங்க? அப்ப இது எல்லாம் வைத்து இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கொடுக்கிற தீர்ப்பு என்னன்னா, அல் உருஃப் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உருஃப் என்றால் என்ன? உங்கள் சமூக வழக்கில் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். என்றால் அரபுகளுடைய குடும்ப வாழ்வையும் நமது குடும்ப வாழ்வும் வேறு மாதிரி. நாமெல்லாம் ஒரு வீட்டில் இந்த ரூமிலே ஒரு சகோதரன் அவன் மனைவியோடு இருப்பான், இந்த பக்கம் இன்னொரு அறையிலே இந்த சகோதரன் இன்னொரு அறையிலே இருப்பான், மேலே ஒரு ரூம் எடுத்து அங்கேயும் ஒரு சகோதரி அவன் கணவனோடு இருப்பான். இப்படி பலரும் ஒரு வீட்டிலே இருப்போம். ஆனால் ஹிஜாபுகளை மேற்கொண்டு ஆகணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அண்ணன் மனைவி தம்பிக்கும், தம்பி மனைவி அண்ணனுக்கும் கட்டாயம் ஹிஜாபை பேண வேண்டும். அது மார்க்கத்துடைய சட்டம். என் மைத்துனன் தானே, என் கொழுந்தன் தானே என்று கொஞ்சம் பேசுவதற்கு மார்க்கம் ஒரு நாளும் இந்த பெண்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதை கணவன்மார்களும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை கண்டும் காணாமல் இருந்து கொள்ளக்கூடாது. அப்போ இமாம் பின் பாஸ் சொல்கிறார், உங்களுடைய வழக்குப்படி அங்கே மாமியார் மாமனாரை கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் பெண்கள் அதை செய்ய வேண்டும். உங்களுடைய வழக்கப்படி யாரும் நாங்க டைரக்டா பாக்குறது இல்ல, நாங்க தனியா தான் அவங்களை வச்சிருக்கிறோம், நாங்களும் தனியா தான். அரபுகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏதான பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு தனி வீட்டிலே இருப்பார்கள், இவர்கள் ஒரு தனி வீட்டிலே இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை நாங்கள் செய்து ஒரு பணியாளரை அங்கே வைத்து அல்லது ஒரு ஹத்தாமாக ஒரு வேலைக்காரியை அங்கே வைத்து நாங்கள் பராமரிப்போம். இது உங்களுடைய ஊரில் வழக்கமாக இருந்தால் அதை செய்யுங்க. அதை அந்த உபதேசத்தை ஃபைனலா முடிக்கும் போது இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு பெண்ணும் இந்த விஷயத்தில் அல் பிர்ரு வல் இஹ்சான், அல் பிர்ரு வல் இஹ்சான், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு அது நற்கூலிகளை பெற்று தரக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கும்.
இப்போ எனக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள், எனக்கு வேறு சகோதரன் இல்லை, வேறு சகோதரி இல்லை, என் தாய் தந்தை என்னோடு தான் இருக்கிறார்கள். நான் வெளிநாட்டிற்கு வந்து விட்டேன் வேலை பார்ப்பதற்கு. என் மனைவி ஊரிலே இருக்கிறார், என் மனைவிக்கு 2 குழந்தைகள் என் மூலம் பிறந்து விட்டது. அப்போ என் தாய் தந்தை நான் எங்க விடுவேன், என் தாய் தந்தையை நான் எங்க அனுப்புவேன்? அப்ப இது போன்ற விஷயங்களில் சகோதரர்களே அந்த இல்லத்தினுடைய சூழல்களை கருத்தில் கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக மாமனார் மாமியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன் வீட்டிற்கு ஒரு மருமகள் வந்து விட்டாளே என்பதற்காக அவளை அதிகாரம் செய்வதோ அவளை நோவினைப்படுத்துவதோ உங்கள் மீது சுமத்தப்பட்ட, அது அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்கள் மீது சுமத்தப்பட்ட பாவங்களாக மாறிவிடும். ரெண்டு இடத்துலையுமே பிரச்சனை இருக்கு. பல இடங்களில் என்ன செய்யறாங்க, மாமியார்களை மருமகன்மார்கள் கொடுமைப்படுத்துவதும், பல இடங்களில் மருமகள்களை மாமியார்கள் கொடுமைப்படுத்துவதும் எல்லாமே தலைகீழ. ஒரு காலம் இருந்துச்சு மாமியார்களுடைய அட்டகாசம் அட்ராசிட்டி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் யாரும் நீங்க கோச்சிக்க கூடாது, இந்த மருமகள்கள் போன்ற அட்ராசிட்டி ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்போ எல்லா இடங்களிலும் இந்த கணவன்மார்கள் ஐயோ பாவம் மத்தளங்களை போல இங்க ஒரு மாத்து அங்க ஒரு மாத்து, இவனை போல் ஒரு பக்குவமான ஒரு ஜீவன்களை உலகத்திலேயே பார்ப்போம். எப்படி சமாளிக்கிறான் பாருங்க. அப்போ இது போன்ற இடங்களில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நம்ம நற்கூலிகளை பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நடந்து கொள்வதுதான் உங்களுடைய குதூகலமான குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான தீர்வாகும். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் வரும். என்னது? கணவனின் கடமைகள் என்ன? சும்மா ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படின்னா சும்மா நீ நிர்வாகியா இருக்க முடியுமா? உங்க கம்பெனில ஒரு எம்டி நீங்க பாக்குறீங்க, உங்க கம்பெனில ஒரு ஜிஎம் பாக்குறீங்க, சும்மா அந்த ஜிஎம் போஸ்டுக்கு வந்துட்டாரா? அல்லது நீங்களே ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 50-60 பேர் வேலை பார்க்கறாங்க, சும்மா ஓவர் நைட் வந்துட்டீங்களா அந்த இடத்துல? அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா? அதுக்குன்னு தகுதிகள் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த தகுதிகளை கணவன்மார்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தகுதிகள் உடையவர்களாக கணவன்மார்களை நீங்கள் இருக்க வேண்டும். முதலாவது தகுதி என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அந்த மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் வாழுங்கள். அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்ததை போல மனைவியர்கள் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியை அல்லாஹ்வின் தூதர் வைத்தார்கள். எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், மனைவிமார்களோடு ஊழல் கொள்வார்கள், மனைவிமார்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு இதமாக பதமாக நலமாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களை சிரிக்க வைப்பார்கள், மனைவிமார்களோடு விளையாட்டு போட்டி நடத்தி இருக்கிறார்கள், மனைவிமார்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், மனைவிமார்கள் நோயுற்றால் நிவாரணம் தேடி இருக்கிறார்கள், மனைவிமார்கள் நகைச்சுவை சொன்னால் சிரித்திருக்கிறார்கள், மனைவிமார்களோடு இரவு நேரத்தில் நின்று பேசியிருக்கிறார்கள், மனைவிமார்கள் இரவு நேரத்தில் நடக்க வேண்டும் என்று கூப்பிட்டால் அல்லாஹ்வின் தூதர் கைப்பிடித்து வாக்கில் கொண்டு போய் இருக்கிறார்கள். இதெல்லாம் எது உங்களுக்கு உணர்த்துது? இதெல்லாம் எது உங்களுக்கு உணர்த்துது? காலம் பூரா அவனுடைய உள்ளத்தில் நீ சந்தோஷத்தை உருவாக்க வேண்டியது உன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. அப்ப அந்த மகிழ்ச்சி எப்படி நீங்க உருவாக்கணும்? அந்நஃபகது அலைஹா, அவளுக்கு தேவையான செலவுகளை செய்ய வேண்டும். இதிலும் இமாம் பின் பாஸ் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே நீங்கள் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். கஞ்சத்தனம் காட்டக்கூடாது, ஊதாரித்தனமாக உலோபித்தனமாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, ஊதாரித்தனமாகவும் நடந்து கொள்ளக்கூடாது, உலோபித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் தாராளத்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம், பெண்களை நோட் பண்ணிக்கங்க, பல பேருக்கு இது தெரியாது. திருமணமாகும் போது கணவன்மார்களிடத்தில் ஏதேனும் இந்த பெண்கள் ஷர்த்து போட்டிருந்தால், ஷர்த்துனா என்னதா? நிபந்தனை போட்டிருந்தா, உதாரணமா நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணா நீங்க என்னைய தேர்ட் இயர் எழுத விடணும், அல்லது எம்எஸ்சி பண்ணணுங்கிறது என்னுடைய அச்சீவ்மெண்ட், பிஎட் முடிக்கணும், எம்எட் முடிக்கணும், இதுக்கு நீங்க எனக்கு கண்டிப்பா ஒரு கமிட்மெண்ட் தரணும். இவன் தலையை அப்படின்பா, ஆனா கல்யாணம் மறந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் சரியா? அப்ப நிபந்தனை போட்டு கல்யாணம் பண்ணி இருந்தால் இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? திருமண நேரத்தில் பெண்கள் தான் ஆண்களுக்கு நிபந்தனை போடக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு. ஆனா அறிஞர்கள் சொல்வதை போல் காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத் நாளின் அடையாளம். இன்றைக்கு ஆண்கள் பெண்களுக்கு நிபந்தனைகள் போடுகிறார்கள். நிபந்தனை நல்ல விஷயத்துல போட்டா பரவாயில்ல, பாருமா நீ 20 ஜூஸ் மனப்பாடம் பண்ணிருக்கிற, நான் உன்னை கல்யாணம் பண்றேன், இன்னொரு 10 ஜூஸ் நீ கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும்னு நல்ல விஷயத்துக்கு ஷர்த்து போட்டா பரவாயில்ல. ஆனால் இந்த பாவிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி 10 பவுன் இப்ப கொடுத்துருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்த 10 பவுன் கொடுக்கணும். 5 லட்சத்துக்கு பண்ணி கொடுத்துருக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தையில் வாங்குகிற ஆடா மாடாது. இன்னும் உங்களுக்கு என்ன நடந்தால்
அந்த வரதட்சணையிலிருந்து நீங்கள் திருந்துவீர்கள். அதுவும் துபாயில இவங்க வச்சிருக்கிறவங்க பண்ற சேட்டை இருக்க, உங்களை சொல்ற பொதுவா சொல்றேன். இவங்க மோகன் துபாயில வேலை பார்க்கறனால இவங்க பேசுற ரேட்டே வேற லெவல் தான். என்ன அப்போ அந்த மாதிரி நிபந்தனைகள் போடக்கூடாது. மார்க்கத்திற்கு உட்பட்ட உடன்பட்ட மார்க்கத்திற்கு நெருக்கமான நிபந்தனைகள் போட்டிருந்தால் அந்த நிபந்தனைகள் என்ன செய்யணுங்க, நிறைவேற்றணும். அதை போன்ற சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னதான் இஸ்லாமிய மார்க்கம்? உரிமைகள் கடமைகள் என்று பேசி இருந்தாலும் எல்லாரும் பலவீனமானவர்கள். மிஷின் மாதிரி இரும்பு மாதிரி அப்படி இடம் போட்டெல்லாம் நீங்க வாழ முடியாதா? இன்னைக்கு 10 கிலோ உரிமை, நாளைக்கு 10 கிலோ கடமை, அப்படி வாழ முடியுமா? அப்படி வாழ முடியுமா? அப்படிலாம் வாழ முடியாது. அப்படி வாழ அது மனித நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் என்று சொன்னாலே நம்மிடத்திலே பலவீனங்கள் இருக்கும். அப்ப அதனால குற்றம் குறைகளை மட்டுமே தேடி தேடி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்காமல் அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல விஷயத்திலே நல்ல கொண்டு பாருங்கள். அதனால்தான் சொன்னார்கள், எந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட கணவனும் இறை நம்பிக்கை கொண்ட மனைவியை வெறுத்து விடக்கூடாது. அவரிடத்தில் விரும்பத்தகாத ஒன்றை கண்டால் விரும்பக்கூடிய ஒன்றை கண்டு பொருந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா. அப்ப அந்த அடிப்படையில எப்ப பார்த்தாலும் அவரிடத்திலே ஒரு தவறுகள் நடக்காதா, அவரிடத்திலே ஒரு குறைகள் ஏற்படாதா என்பன போன்ற அந்த கெட்டகம் கொண்டு பார்க்காமல் அவரிடத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை ரொம்ப பாராட்டும் தன்மையோடு, தயாள தன்மையோடு, தாராள தன்மையோடு அந்த பெண்ணை நடத்த வேண்டிய கடமைகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் மனைவிமார்களை எப்படி நீங்க நடத்துகிறீர்களோ அதுபோல்தான் நாளை உங்கள் மகன்மார்களும் நடத்தப்படுவார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் என்ன செய்யணும், மனமாற உளமாற இதய சுத்தியோடு உள்ளத்து அன்போடு ஒருவரை ஒருவர் நேசித்து கடமைகள் உரிமைகளை பரஸ்பரம் கொடுத்து வாங்கி, கடமைகள் உரிமைகளான கிவ் அண்ட் டேக் அப்படி கரெக்டா கொடுத்து வாங்கி இறுதி வரைக்கும் நம்முடைய அந்த இல்லறத்தை சரியான முறையில் நடத்துவதற்குண்டான நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தர வேண்டும். இன்னும் நீண்ட நேரம் நிறைய கருத்துக்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான். இருந்தாலும் காலத்தின் நேரத்தின் சூழலை கருத்தில் கொண்டு இந்த அளவில் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.